இவன் பேச்சும் ஆளும் ஒரு தினுசாவே இருக்கானே, ஊழவேல எதுவும் பண்றானோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். நீ என்ன உண்மையை சொல்றது? நான் சொல்றேன் மக்களுக்கு உன்னைய பத்தின உண்மை. என்ன யாரும் தெரியல, ஜான் ஜபராஜ், கோயம்புத்தூரை சேர்ந்த கிறிஸ்தவ மத போதகர், அதாவது பாஸ்டர்ன்ற பேர்ல மேடையா தற்குறித்தனமா பேசிக்கிட்டு ஏதாச்சும் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி முடிவெட்ட மாட்டாங்க. என்ன மாதிரி யாருமே உலகத்துல முடிவெட்ட முடியாது. அது வேற விஷயம். அந்த தற்குறி ஸ்பீச்ல இது ஒரு சாம்பிள் தான் மெயின் மேட்டருக்கு வர. அதாவது போன வருஷம் 2024 மே மாசம் 21ஆம் தேதி 2 சிறுமிகளை அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காப்ல, போதனை பண்றேன் அப்படின்ற பேர்ல. ஒரு பொண்ணுக்கு 17 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 14 வயசு. அந்த பொண்ணுங்களுக்கு பாத்தீங்கன்னா இவர் பாலியல் சீண்டல் கொடுத்ததா இப்ப வந்து போக்சோ வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இவரை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இவரெல்லாம் இப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, இவர் நேம டேமேஜ் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி பொய் கேஸ் கொடுக்குறாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்ட உடனே அந்த ஆளு போனை கட் பண்ணிட்டு ஆளு எங்கேயோ தலைமறைவாயிட்டா. ஆளு தலைமறைவானவனே பாதி டவுட்ல இருந்தவங்க எல்லாம் இப்ப முழுசா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்கள மாதிரி சாமி பேரை வச்சுட்டு ஊரைய மாத்திட்டு ஊழ வேலை பாக்குறவங்களை பார்க்கும்போது கோவம் வர்றதை விட இவங்களை நம்பிட்டு போய் ஒரு கூட்டம் உட்காருது பத்தியா, அந்த தற்குறி கூட்டத்தை நினைக்கும் போது அப்படியே எரிச்சலா. இவன் மட்டும் இல்ல, இந்த மாதிரி மத போதகரா இருக்க முக்காவாசி பேர் இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பாலியல் வன்கொடுமை எல்லாம் பண்ணிட்டு இருந்துறாங்க. உதாரணத்துக்கு 4 பேர் பேரை சொல்லணுமா இல்ல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்களா?